இன்னைக்குதான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்றிருக்கிறார். அங்கு அதற்கு முன்னதாக வடபழனியில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைதானால் என்ன செய்வது, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது, மேலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த மனு மீதான விசாரணை திங்கட்கிழமைக்கு வரக்கூடிய நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு, சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நீதிமன்றங்கள் இயங்காது என்பதால் இன்று கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுவதால் இன்று வழக்கறிஞர்களுடன் ஒருவேளை விசாரணை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் வெளியே விடாமல் கைது செய்யப்பட்டால் என்ன செய்வது என்பது குறித்து சீமான் இப்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் 8 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறையினர் நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்று காலையிலேயே வழக்கறிஞர்கள் அதற்கான நேரத்தை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கேட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் என வலசரவாக்கம் காவல் நிலையத்தின் முன் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அங்கு பேரிகார்டுகள் மற்றும் தடுப்பரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வடபழனிக்கும் வலசரவாக்கத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுதான். அந்த காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பாக இப்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள் அவர் 8 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராவார் என்று தெரிகிறது. இந்த வழக்கு விசாரணையானது 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியின் சீமான் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி இளந்திரையன் உத்தரவுப்படி அங்கு 12 வாரங்களுக்குள் இந்த வழக்கு விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நேற்று சமன் ஒட்டப்பட்டது. பின்னர் சமன் கிழிக்கப்பட்டது. பாதுகாவலர்கள், காவலர்கள் உடன் அங்கு காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோர் மோதலில் ஈடுபட்டார்கள். இந்த மோதலுக்கு பின்னர் சீமான் கால அவகாசம் கேட்டிருந்த நிலையில் இன்று அவர் தர்மபுரியில் இருந்து உடனடியாக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக ஆஜராக நேரம் கோரப்பட்டு அவர் இப்போது விசாரணைக்கு ஆஜராகிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஏற்கனவே இந்த நடிகை விஜயலட்சுமி வழக்கில் காவல்துறையினரிடம் 3 மணி நேரம் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதே வாக்குமூலத்தை திருப்பி அளிப்பதா அல்லது மாற்றி அளிப்பதா, சட்ட ரீதியாக என்னென்ன சம்பவங்களை அங்கு கூற வேண்டும், என்னென்ன வாக்குமூலத்தை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அங்கு வழக்கறிஞர்களோடு இறுதிக்கட்ட ஆலோசனையில் இப்போது சீமான் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அவர் விசாரணைக்கு ஆஜராவார் என்பதால் அடுத்தது என்ன, சீமான் கைதாகிறாரா அல்லது விசாரணைக்கு பின்னர் திருப்பி அனுப்பப்படுவாரா, திருப்பி அனுப்பப்பட்டால் அடுத்த கட்டமாக சீமான் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நேற்று முதலே எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் சீமான் வீட்டில் நேற்று ஒட்டப்பட்ட அந்த சமன் அது கிழிக்கப்பட்டது. அதன் பின்னர் கைது, துப்பாக்கி பறிமுதல் மற்றும் வாக்குமூலம் அவர்கள் 13ஆம் தேதி வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டது. அதை எதிர்த்து வழக்கு என நேற்றிலிருந்தே சீமானின் இந்த நடிகை விஜயலட்சுமி தொடர்பான வழக்கு விசாரணை தீவிரம் அடைந்திருக்கிறது. இந்த தீவிரத்தோடு இப்போது அவர் விசாரணைக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கைகள் என்ன ஆகும் என்பது தொடர்பாக சீமான் இப்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் 8 மணிக்கு முன்பாகவே அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடபழனி வலசரவாக்கம் அந்த சாலை பகுதியில் இப்போது காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த வடபழனி வலசரவாக்கம் சாலையானது இப்போது காவல்துறையினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் குவிக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது.